மதுரை திருப்பரங்குன்றத்தில் மலைமேல் குமரருக்கு வேல் எடுக்கும் திருவிழா நடைபெற்றது. மதுரை திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் மலைமேல் குமரருக்கு வேல் எடுக்கும் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. இந்த விழாவில் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புரட்சி பாரதம் கட்சியினர் கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வாயில் முன்பு தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் உத்தம சோழமங்கலம் ஊராட்சியில் பொதுமக்களின் பயன்பாட்டில் உள்ள கழிவறை, நியாய விலைக் கடை மற்றும் குளம் போன்றவைகளை அனுமதி இல்லாமல் ஆக்கிரமித்து மதில் சுவர் கட்டுவதும், அரசு கட்டிடங்களில் அனுமதி இல்லாமல் இடித்து தள்ளும் ஊராட்சி செயலர் ராமன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஊர் பொதுமக்கள் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்க வந்தனர். அப்போது புரட்சி பாரதம் கட்சியின் சார்பில் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு திடீரென தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கட்சி சார்பற்ற விவசாய சங்கத்தினர் 20க்கும் மேற்பட்டவர்கள் தமிழக அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வேளாண்மை விரிவாக்க மைய அலுவலக வளாகத்தில் கட்சி சார்பற்ற விவசாய சங்கத்தினர் 2021 தேர்தல் அறிக்கைகளை நிறைவேற்றவில்லை என தமிழக அரசை கண்டித்து விவசாயிகள் நெற்றியில் நாமம் போட்டு காதில் பூ வைத்தும் நூதன முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. ஆயக்கட்டு வாய்க்காலை தூர்வார பொதுப்பணித்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். தேனி மாவட்டத்தில் உள்ள மஞ்சளார் அணையின் புதிய ஆயக்கட்டு வாய்க்கால் பகுதியில் பல இடங்களில் குப்பைகள் நிறைந்தும், செடி கொடிகளால் புதர்கள் அடைந்தும், விவசாய கழிவு பொருட்கள் மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகள் என வாய்க்கால் முழுவதும் தூர்வாரப்படாமல் கிடப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் பொதுப்பணித்துறையினர் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மஞ்சளார் அணை புதிய ஆயக்கட்டு பாசன விவசாய சங்க தலைவர் மாரியப்பன் கோரிக்கை வைத்துள்ளார். சர்வதேச காது கேளாதோர் தினம் மற்றும் இந்திய சைகை மொழி தினத்தை முன்னிட்டு பேரணி நடைபெற்றது. தூத்துக்குடி அண்ணா பேருந்து நிலையம் அருகே சர்வதேச காது கேளாதோர் தினம் மற்றும் இந்திய சைகை மொழி தினத்தை முன்னிட்டு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் செவித்திறன் குறைபாடுள்ள மாணவ மாணவிகள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்நிகழ்வை மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் கொடியசைத்து துவக்கி வைத்தார். திமுக நிர்வாகி மாசி கொலை வழக்கில் தொடர்புடையவர்களை கைது செய்ய வலியுறுத்தி அவரது உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே திமுக தெற்கு ஒன்றிய பொருளாளர் மாசி மர்ம நபர்களால் கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் தொடர்புடையவர்களை கைது செய்ய வலியுறுத்தியும் காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என அவரது உறவினர்கள் 300க்கும் மேற்பட்டோர் மற்றும் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காரைக்கால் மேடு அரசு உயர்நிலைப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. காரைக்கால் மாவட்டம் காரைக்கால் மேடு மீனவ கிராமத்தில் அமைந்துள்ள பக்கிரிசாமி பிள்ளை அரசு உயர்நிலைப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. பள்ளியின் தலைமை ஆசிரியர் கே கண்மணி தலைமையில் நடைபெற்ற இக்கண்காட்சியில் ஆசிரியர்கள் மற்றும் ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டனர். விருத்தாச்சலத்தில் மான் வேட்டைக்காக பயன்படுத்தப்பட்ட 3 நாட்டு துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டு ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் மான் வேட்டையாடப்படுவதாக கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு சாமுவேல் என்பவரை கைது செய்தனர். மேலும் 3 நாட்டு துப்பாக்கிகள், 3 பட்டாக்கத்திகள் மற்றும் வேட்டையாட பயன்படுத்தப்பட்ட உபகரணங்களை பறிமுதல் செய்து தப்பியோடிய ரவி மற்றும் அஜித்தை தேடி வருகின்றனர். சீர்காழி பல்வேறு பகுதிகளில் தமிழ்நாடு ஆதிதிராவிடர் வீட்டு வசதி மேம்பாட்டுக் கழக தலைவரும் முன்னாள் அமைச்சருமான மதிவாணன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியின் பல்வேறு பகுதிகளில் தமிழ்நாடு ஆதிதிராவிடர் வீட்டு வசதி மேம்பாட்டுக் கழக தலைவரும் முன்னாள் அமைச்சருமான மதிவாணன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இவர் தாட்கோ மூலம் கடன் பெற்று பயன்பெற்று வரும், மீன் வளர்ப்பு செய்து வரும் குளம், இரத்த பரிசோதனை நிலையம், ஆட்டோ ஓட்டி வரும் ஆட்டோக்கள், அரசு ஆதிதிராவிடர் நல மாணவியர் விடுதி புதிய கட்டிடம் ஆகியவற்றை நேரில் சென்று ஆய்வு செய்தார். உதகை தொட்டபெட்டா சிகரத்தில் தமிழ்நாடு சுற்றுலாத்துறை வளர்ச்சி கழகம் சார்பில் சுற்றுலா பயணிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு உதகை தொட்டபெட்டா மலை சிகரத்தில் நீலகிரி மாவட்டத்தில் தடை செய்யப்பட்டுள்ள 19 வகையான பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தக்கூடாது என்றும் நீலகிரியின் இயற்கை சூழலை பாதுகாக்க வலியுறுத்தி இன்று தமிழ்நாடு சுற்றுலாத்துறை வளர்ச்சி கழகம் சார்பில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பிளாஸ்டிக் பொருட்களால் உருவாக்கப்பட்ட இருக்கைகள், கழிவு சேகரிப்பு தொட்டிகள் போன்றவை இன்று திறந்து வைக்கப்பட்டது.
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.